அனைவருக்கும் வணக்கம். யூஜிடிஆர்பி மேத்தமெட்டிக்ஸ் எக்ஸாம் ரிலேட்டடா ஒரு சின்ன அப்டேட். ஸோ என்ன பார்த்தீங்க அப்படின்னா, யூஜிடிஆர்பி மேத்தமெட்டிக்ஸ்க்கு வந்து எம்சிக்யூ புக்லெட், ஸ்டடி மெட்டீரியல், டெஸ்ட் பேட்ச் ப்ரொவைட் பண்றேன். ஸோ எம்சிக்யூ புக்லெட் பார்த்தீங்கன்னா 6000 ப்ராப்ளம் வித் டீடைல் சொல்யூஷன் 10 யூனிட்டுக்குமே இருக்கும். ஸோ இந்த 10 யூனிட் புக்லெட்ஸ் நீங்க கண்டிப்பா வாங்கி படிக்கணும். ரொம்ப ஒர்த்தான புத்தகம் அது. ஸோ அந்த புத்தகத்தை நீங்க மிஸ் பண்ணிடாதீங்க. ஏன்னா உங்களுக்கு வந்து நிறைய சேஞ்சஸ் நடக்கும். நீங்க எவ்வளவுதான் சப்ஜெக்ட்ல பார்த்திருந்தாலும் ஒரு சில விஷயங்கள் வந்து நீங்க தவறுதலா புரிஞ்சிருக்கும் இல்லையா? அது எல்லாமே வந்து எந்த அளவுக்கு கொஸ்டின்ஸா இருக்கும் அப்படின்றத நீங்க பார்த்துக்கலாம். அதே போல இப்போ கோச்சிங் கிளாஸ் போறீங்க, ஒரு ஒரு சில யூனிட்ஸ் நான் வந்து பிராக்டிஸ் பண்ணணும், எனக்கு கொஸ்டின் பத்தல அப்படின்னா நீங்க டைரக்டா என்ன பண்ணிக்கலாம், இந்த புக்லெட் எடுத்து வச்சுட்டு டெய்லி கொஸ்டின் பிராக்டிஸ் பண்ணலாம். ஸோ கொஸ்டின்ஸ் எல்லாமே ரொம்ப ஒர்த்தா தான் கொடுத்துருப்பேன். ஸோ உங்களுக்கு வந்து 6000 ப்ராப்ளம் எம்சிக்யூஸ்னா அப்போ பார்த்துக்குங்க. ஜஸ்ட் ஒரு சிம்பிளா ஒரு ப்ராப்ளம் பார்த்துக்குங்களேன். கன்சிடர் பவர் சீரிஸ் சமேஷன் n from 1 to infinity x to the power n divided by n. ரேடியஸ் ஆஃப் கன்வர்ஜென்ஸ் என்னன்றது சொல்லி கேட்குறாங்க. ஸோ நீங்கள் வந்து ரேஷியோ டெஸ்ட் போட்டு ரேஷியோ கன்வர்ஜென்ஸை கண்டுபிடிச்சிக்கலாம். இப்போ n ஃபேக்டோரியல் x பவர் n இதெல்லாம் சிஎஸ்ஆர் ப்ராப்ளத்தில் இந்த கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஓகே, அதனால சிஎஸ்ஆர் கொஸ்டின் எடுத்து கொடுத்துருக்கீங்களா? அப்படிலாம் கிடையாது. உங்களுக்கு லெவலுக்கு என்ன ஸ்டாண்டர்ட் தேவையோ அதுதான் நான் யூஸ் பண்ணியிருக்கேன். இதில் நீங்கள் படிக்கும் போதே தெரியும், ரேஷியோ டெஸ்ட் மாட்டும், ரூட் டெஸ்ட் மாட்டும். ஓகே, ஸோ இதெல்லாம் ரூட் டெஸ்ட் பேஸ்டான ப்ராப்ளம்ஸ். பாருங்க, ரூட் டெஸ்ட்டுக்கு சிம்பிளாக இருக்கு பாருங்க. ஸோ இது போல நிறைய கொஸ்டின்ஸ் வந்து டிஃப்ரெண்ட் ஐடியாஸில் நிறைய குட்டி குட்டி ஃபார்முலாஸ். அதாவது இந்த புத்தகத்தை ஒரு அப்படியே நீங்கள் வந்து அப்படியே நோண்டி 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 படிச்சுக்கிட்டே இருக்கணும். என்னென்ன இன்ட்டு கொடுத்துருக்கேன், என்னென்ன ஃபார்முலாஸ் இருக்குது, என்னென்ன ரிசல்ட்ஸ் இருக்குது, அது எல்லாத்தையும் நீங்கள் பார்த்து பார்த்து படிச்சிங்கன்னா உங்களுக்கு நிறைய ஐடியாஸ் கிடைக்கும். அதே போல் இதெல்லாம் படித்து முடிச்சிட்டிங்க, அப்போ டெஸ்ட்டு போட்டு பார்க்குறதுக்கு அதுக்கு ஒரு ரிவைண்ட் பண்ணுறதுக்கு நான் என்ன பண்ணுறேன், உங்களை டெஸ்ட் பேட்ச் ஷெடியூலில் உங்கள் நம்பர் ஆட் பண்ணி விட்டுருவேன். ஸோ அப்போ டெஸ்ட் பேட்ச் ஷெடியூல் இருக்குது, எம்சிக்யூ புக்லெட் இருக்குது, ப்ரீவியஸ் டீடைல் சொல்யூஷன் புக்லெட் இருக்குது. இதை தாண்டி என்ன கேட்டு போகிறாங்க சொல்லுங்க பார்ப்போம். இப்போ பாருங்க, ஒரு சாப்டர்ஸ்க்கும் என்னென்ன இம்பார்ட்டன்ஸ் ஃபார்முலா அதுவும் நான் கலெக்ட் பண்ணிட்டு வரேன். என்னுடைய கொஸ்டின் பேங்க் புக்லெட்லேயே பிஃபோராகவே உங்களுக்கு தேவைன்னா அது நீட்ஸை கொடுத்துருவேன். ஜாமெட்ரிக் டெஸ்ட் பாருங்க, சமேஷன் ஏ இன்ட்டு ஆர் போகிறேன். இது எந்த எப்போ கன்வர்ஜ் ஆகும், மாடர் லெஸ் தென் 1 கன்வர்ஜ் ஆகும். இது சம் ஆஃப் சீரியஸ்னா a by 1 minus சார். இது வந்து பி டெஸ்ட், பி கிரேட்டர் தென் 1ல கன்வர்ஜ் ஆகும், பி லெஸ் தென் 1 லெஸ் தென் ஈக்குவல் டு டைவர்ஜ் ஆகும். அடுத்து கம்பாரிசன் டெஸ்ட், லிமிட் கம்பாரிசன் டெஸ்ட், ரேஷியோ டெஸ்ட், ரூட் டெஸ்ட், ராபிஸ் டெஸ்ட், லிபனஸ் டெஸ்ட். ஸோ லாகதமிக் டெஸ்ட் இதில் உள்ள கொண்டு வரல, ஏன்னா உங்களுக்கு ஒரு போதுமானது தான். ஸோ அதை வச்சு நம்ம முடிச்சிடலாம். லாகதமிக் டெஸ்ட் நீங்கள் படிக்கணும் அவசியம் கிடையாது. அதே போல் சீரியஸ் கன்வர்ஜன்ஸ் அப்சல்யூட்னா மாடி ஏன் கன்வர்ஜ் ஆகணும், அது கண்டிஷன். அப்போ கண்டிஷனலி கன்வர்ஜன் அர்த்தம், அது மாடி ஏன் டைவர்ஜ் ஆகிடும். காட்சி கன்வர்சேஷன் டெஸ்ட் என்ன சொல்லுது, சீரியஸ் ஏன் கன்வர்ஜ் ஆச்சுன்னா 2 power n into a suffix 2 power n கன்வர்ஜ் ஆகும். இவ்வளோதாங்க. ஸோ இந்த விஷயங்களை நீங்கள் நிறைய தெரிஞ்சுக்கணும், படிச்சுட்டே இருக்கணும். ஸோ வெறித்தனமா டெஸ்ட் எப்படா கொஸ்டின் அனுப்புற அப்படின்றப்ப உங்களுக்கு மைண்ட் தாட் வந்துகிட்டே இருக்கணும். வெட்னஸ்டே ஆச்சு டெஸ்ட் வரல, ஃப்ரைடே ஆச்சு டெஸ்ட் வரல அப்படின்னு கேட்டுகிட்டே இருக்கணும். நான் கொஸ்டின்ஸ் உங்களுக்கு கொடுத்துட்டே இருப்பேன். நான் உங்களுக்கு என்னோட எஃபோர்ட்டை எந்த அளவுக்கு கொடுக்கணுமோ அந்த அளவுக்கு கொடுத்துட்டு இருப்பேன். நீங்கள் படிக்கிறது படிச்சுட்டே இருக்கணும். ஒவ்வொரு நாளும் நம்ம ஸ்டடிஸ்க்கு ஓரியன்டாக நம்ம ட்ராவல் பண்ணோம்னா நம்ம லைஃப்பில் டெஃபினட்டாக சக்ஸஸ் கிடைக்கும். ஸோ நீங்கள் மட்டும் படிக்கணும்னு நினச்சிக்காதீங்க, உலகமே படிக்குது. ஸோ தமிழ்நாடு ஃபுல்லாக எல்லா பேருமே இந்த எக்ஸாமுக்கு படிச்சுட்டு இருக்காங்க. அப்படின்னும் போது நீங்கள் அவங்களுக்கு எவ்வளோ காம்படிஷன்ஸ் கொடுக்கணும், எந்த அளவுக்கு நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணணும், எந்த அளவுக்கு நீங்கள் ரெடி ஆகணும். ஸோ இது எல்லாமே ரொம்ப முக்கியமான விஷயங்க, மறந்துடாதீங்க. ஸோ இமீடியட்டாக என்னுடைய கொஸ்டின் புக்லெட் வாங்கி படிங்க, டெஸ்ட் பேட்ச் அட்டன் பண்ணுங்கள், எம்சிக்யூ படிங்க. அதே போல் வெட்னஸ்டே டெஸ்ட், கூகுள் ஃபார்ம் டெஸ்ட் போடுவேன். ஸோ உங்கள் ஸ்கோர் வந்து அவுட்புட் கொடுப்பேன், உங்கள் ரேங்க்கும் நான் விசிபிள் பண்ணுவேன். ஸோ அடுத்தடுத்து வந்து நெக்ஸ்ட் கமிங் சண்டேல உங்களுக்கு ரேங்க் விசிபிலிட்டிஸ், இது வரைக்கும் நடந்த 4 டெஸ்ட்டோடைய யூஜிடிஆர்பி கூகுள் ஃபார்ம் டெஸ்ட் கேண்டிடேட்ஸோடைய ஸ்கோர்ஸ் வித் ரேங்கோட நான் உங்களுக்கு ஷோ பண்ணுவேன். ஸோ அது எல்லாமே உங்களை வந்து மோட்டிவேட் பண்ணி அடுத்தடுத்து நம்ம தயாராகணும், இந்த எக்ஸாமுக்கு நம்ம ரெடி ஆக மாட்டோமா, பெரிய சரிவா மாதிரி நீங்களே உங்களை செல்ஃப் டெஸ்ட் பண்ணிக்கலாம். ஓகே, இந்த சான்ஸ் மிஸ் பண்ணிடாதீங்க. ஸோ புக் பண்ணுறவங்க 9384686847 நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணுங்கள், நான் டீட்டெயில் ஷேர் பண்ணுறேன். தேங்க்யூ.